Praise the Lord. Let me welcome all of you to our Sunday worship service this morning. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவையும் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க கர்த்தர் யாவருக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். The Lord has given us an opportunity to worship Him for another day. So let's look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய நேரம் முழுவதும் கர்த்தரின் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நேரத்தை விசேஷமாக ஆசீர்வாதம் தருவார் என்று அவரிடம் நாம் கேட்டுக்கொள்வோமாக. Let us ask the Lord to bless this time that we have. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி. Heavenly Father, we thank you for this wonderful time that you have given to us. திருச்சபையாக நாங்கள் கூட நீ கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord that we can come together as a church this morning. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாத வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to commit this entire service into your loving hands. Let your Holy Spirit continue to minister and move throughout this service. தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே நீர் பேச வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், எங்களை யாவையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to just commit ourselves to you. Bless our time together. Minister to us, O Lord. ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். கொள்ளை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே
வல்லோ பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உயிரின் ஊற்றே நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா எனது நினைவும் நீயாவாய் எனது மொழியும் நீயாவாய் எனது நினைவும் நீயாவாய் எனது மொழியும் நீயாவாய் எனது மீட்பும் நீயாவாய் எனது உயிர்ப்பும் நீயாவாய் எனது மீட்பும் நீயாவாய் எனது உயிர்ப்பும் நீயாவாய் நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே நம்புவேன் இயேசுவே நம்புவேன் இயேசுவே நம்புவேன் இயேசுவே. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே குடும்பமாக திருச்சபையாக நாங்கள் யாவையும் ஆண்டவரை ஜெபத்திலே சேர்ந்து கொள்ளத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக நீ செய்த அநேக நன்மைகளுக்காக ராஜா இந்த காலவேளையில் கூட உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த ஆசைப்படுகிறோம்.
விசேஷ மனமாக ஆண்டவரே இந்த MCO காலத்தில் கிட்டத்தட்ட 10 வாரம் ஆண்டவரே நாங்கள் ஒரு திருச்சபையாக கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனப்படி கூட ஆண்டவரே இந்த 10 வாரங்கள் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை ஆண்டவரை தாங்கினீர், எங்களை நீர் பலப்படுத்தினீர். எங்களை ஆண்டவரே அப்பா எங்கள் தேவைகள் யாவற்றையும் நீர் சந்தித்தீர். எங்களை யாவையும் சுகபத்திரத்தோடு நீர் வைத்து கொண்டீர். அதுக்காகப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கொடூரமான ஒரு வியாதி கொள்ள நோய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை உலகத்தை தாக்கும் பொழுது கூட நீர் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா படையாக இருந்து எங்களை நீர் காத்து கொண்டு எங்கள் குடும்பத்தின் மக்களை யாவையும் நீர் காத்து கொண்டு நீர் ஆசீர்வதித்து வந்ததுக்காகப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா இந்த 10வது வாரத்தை கடந்து பிறகு ஆண்டவரே எப்போ நீர் ஆண்டவரே திருச்சபை திறப்பீர் என்ற ஆவலாக இருக்கும் பொழுது கூட நீர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் யாவற்று மேல் நீர் வைத்ததுக்காகப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த கட்டுப்பட்ட நேரத்தில் கூடப்பா அநேக காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு தருணத்தை கொடுக்கிறேன், வாய்ப்பு கொடுக்கிறேன். அது யாவற்றுக்கா ராஜா நன்றி. இந்த வாரத்தில் கூட ஆண்டவரே ராஜா ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆண்டவரே அப்பா ராஜா நாங்கள் நடத்துவோம், ஒரு வேதாராய்ச்சி நாங்கள் நடத்துவோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவியாக இருந்தீர். அநேகர் பங்கு பெற்று அநேகர் ஆசீர்வாதம் அடைந்து கொண்டாங்க. ஆண்டவரே அந்த கிருபைக்காகப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கும் கர்த்தாவே. விசேஷமாக இந்த காலவேளையில் கூட எங்கள் அன்பான அப்பா சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த வேலையில் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா தேவைகளையும் நீ அறிந்தவராக இருக்கின்றேன். என்ன சூழ்நிலை என்று அப்பா உமக்கு மட்டும்தான் தெரியும். எந்த சூழ்நிலை கடந்து வராங்கன்னு உமக்கு மட்டும்தான் தெரியும். ஆகிய ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா இந்த காலவேளையில் கூட உங்களுடைய சமூகத்தில் பேராக வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ராஜா ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் உங்களுடைய கிருபையின் கரத்தில் வைத்து ஆண்டவரே உங்களுடைய பலத்தின் கரத்தலால் அவங்களை தாங்கி அவங்களை ஆசீர்வதித்து வர வேண்டுமாக செபிக்கிறோம். இந்த MCO காலகட்டத்தில் கூட ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, எங்கள் விசுவாச வாழ்க்கையில் நாம் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே ராஜா இன்னும் உறுதியாக பலனாக இருக்க, இன்னமும் மண்டையை நெருங்கி வர நீ உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீர் மாறாதவர் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறாத வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே அப்பா. அது நீர் எங்களுக்காக கொடுத்து இருக்கிறீர் அப்பா. அது எங்களை தாங்கவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை நடத்தவும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக கொடுத்துருக்க ஒவ்வொரு வாக்கு தத்தக்கார ராஜா நன்றி. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் நீர். அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களுக்கு நம்பிக்கை நன்கோரமாக இருக்கிறேன். அதுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் அப்பா ஒரு கொள்ள நோய் வந்தால் கூட அது எங்களை ஆண்டவரை தாக்கவே தாக்காது. ஏனென்றால் எங்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்டு ஆண்டவரே. அந்த இரத்தம் எங்கள் மேல் பூசப்பட்டதாக ஆண்டவரே அப்பா எந்த ஒரு கொள்ள நோய் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. எந்த ஒரு கொள்ள நோய் எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்துக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா குடும்பத்தில் இருக்கிற பிரிவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவங்களுடைய சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய் நொடி யாவற்றும் நீர் அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷமே ஆண்டவரே ராஜா உங்களுடைய ஆணிப்பா இந்த கரம் அவங்க மேல் இருக்கட்டும். உங்களுடைய தேவ வல்லமை அவங்க மேல் இறங்கட்டும். ஆண்டவரே ராஜா தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் என்ற வாக்கு தத்துவம் நீர் இந்த வேலையிலே எங்களோடு கூட இருக்கிறீர். குடும்பமாக நாங்கள் கூறும் பொழுது கூட எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே செவிசாய்க்கின்றவராக இருக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக ராஜா நன்றி. கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆக ஆண்டவரே ஒவ்வொரு நபர்களும் குடும்பங்களும் நீர் ஆசீர்வதித்து வரவிடங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராஜா இங்கே கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ ஜீவியத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்ந்து வர கற்றுத்தர வேண்டுமாக ஜெபிக்கும் அப்பா. அப்பா விசேஷமானமாக இந்த காலவேளையில் கூட ஆண்டவரே ராஜா மருத்துவ சாலையில் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ராஜா நாங்கள் நன்றி சேர்த்துக்கிறோம். ஃப்ரண்ட் லைனர்ஸ் ஆண்டவரே ராஜா அவங்க வாழ்க்கை படையாக வைத்து
ஆண்டவரே வியாதியான மக்களுக்கு ஆண்டவரே ஊழியம் செய்ய வேண்டும், பணிபடை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா அவங்க விதமாக ஊழியம் செய்யும் பொழுது இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக டாக்டர்மார்கள், மிஸ்ஸிமார்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், கிளீனர்ஸ் யாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சில பேர் ஆண்டவரை குடும்பத்தை போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பா, அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவரே தியாகத்தோடு ஆண்டவரை இந்த ஊழியம் செய்யும் பொழுது அவங்களை யாவையும் நீர் ஆசீர்வதியும், அவங்களை யாவையும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கும் கர்த்தாவே. அவங்களை ஆண்டவரை நினைத்து கொள்ளும், அவங்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீ காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்க கர்த்தாவே. அவங்களுடைய தேவைகள் எதுவோ அந்த தேவைகள் யாவற்றையும் நீ சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற கோவிட் ஆண்டவரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். இன்னும் மருத்துவ சாலை இருக்கின்றவர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்குறோம் அப்பா, புது கேஸ் வருகிறது கர்த்தாவே. ஆண்டவரே நீ தாமே இந்த வியாதி ஒரு கட்டுப்படுத்துக்குள் நீ கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, விசேஷமாக நம்ம குறிப்பாக ஆண்டவரே அந்நிய தேசத்து மக்களே இந்த வியாதி தாக்குது. ஆண்டவரே நீ தாமே ஆண்டவரே அவங்களை நீ பத்திரப்படுத்திக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்து மக்கள் இல்லாட்டி கூட ஆண்டவரே யாவரும் உங்களுடைய பிள்ளைகள், நம் யாவரும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆகிய ஒவ்வொருவரும் வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவர் எந்த ஊரில் வந்திருக்கிறாங்களோ அப்பா, யாராக இருந்தாலும் சரி நீ அவங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தில் அகற்றுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விசேஷமானமாக எங்கள் அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே பலவிதமான நெருக்கங்கள் ஆண்டவரே, விசேஷமானாங்க பொருளாதார ரீதியிலே நெருக்கம், அதே சமயத்தில் தேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவரே பண நெருக்கம், ஆண்டவரே ஒரு கஷ்டமான ஒரு நேரம். இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்கள் அரசாங்கத்துக்கு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தினை தாரும். குறிப்பாக இந்த MCO காலகட்டத்தில்ப்பா ஆண்டவரே ராஜா, அவங்க சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தினை தாரும், அந்த கீழ்ப்படுகிற உள்ளத்தினை தாரும் அப்பா ராஜா. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும், நீ தாமே அவங்களை நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே ராஜா மக்களின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவரே அவங்க பிரயாசப்படுறாங்க. அந்த பிரயாசம் வீண் போகாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக கேஸ்கள் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். முற்றிலுமாக இந்த கொள்ள நோயை ஆண்டவரை நீர் அகற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலிருந்து இந்த வியாதி நீர் அகற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே திருச்சபை ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நீர் ஆயத்தப்படுத்துகிறேன். ஆண்டவரே நாங்களும் ஜெபத்தில் தரித்திருந்து அப்பா இந்த எழுப்புதலுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் வளரவும், அதே சமயத்தில் எங்கள் விசுவாசத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வழிகளை காட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீ சிலுவையை மறிக்கும் பொழுது நீ உலகத்துக்காக மறித்தேன், எல்லாரையும் மீட்டுக்குள்ள நீ மறித்தேன் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் வீண் போக்கூடாது ஆண்டவரே. சிலுவையில் சிந்தனை உம்முடைய ரத்தம் ஆண்டவரே புனிதமான ரத்தம் ஆண்டவரே, அது எல்லாருக்காக ஆண்டவரே சிந்தப்பட்ட ரத்தம் ஆகிய எல்லாரும் ஆண்டவரே ராஜா ரட்சிப்புக்குள் வரவேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய முஸ்லீம் நபர்கள் ஆண்டவரே அவங்களுடைய பிறநாளை கொண்டாடப்படுது, ஹரிராயா கொண்டாடப்படுது. ஒரு கட்டுப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே இந்த பிறநாளை கொண்டாடுகிறோம்ப்பா. ஒரு சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தை போய் சந்திக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடோடு கூட இருக்கப்படுறது கூட அப்பா மனதில் அதுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறநாள் சமயத்தில் கூட அவங்களுக்குள்ள உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே. நம் நல்லதுக்காகத்தான் இது யாவட்டும் செய்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. ஆகிய அப்பா அவங்க எங்கே இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவங்களை காத்துக்கொள்ளும். அவங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து யார் அப்பா, அவர் மெய்யான இரட்சகர் என்று ஆண்டவர் அவங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். விசேஷமாக இந்த நோன்பு காலத்தில் ஆண்டவர் இவங்களுக்காக ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக அப்பா ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இதில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஈடுபட்டு அப்பா சுத்ரா மக்களுக்காக ஜெபிக்க எங்கள் பிள்ளைகளை ஏவுனதுக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா எங்கள் பிள்ளைகள் ஜெப வீராங்கனைகளாக எழும்ப நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சபை ஜெப தூண்களாக அவங்க எழும்பி பிரகாசிக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அவங்க யாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக அந்த கால வேளையில் கூடப்பா சுகவீனமாக பலவீனமாக இருக்க மக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே தேவைகள் ஜெப தேவைகள் வருகிறது. சகோதரர் சார்ல்ஸை ஆண்டவரே நீர் ஆபத்திலிருந்து விலக்கி சுகபத்திரமாக
ஆண்டவரை எல்லாம் செய்து முடித்து அவர் வீடு திரும்ப நீ கொடுத்த கிருபைக்காகப்பா ஸ்தோத்திரம். அது உம்முடைய கிருபை, அது உம்முடைய இரக்கம். மகனோடு கூட இரும், மறு குடும்பத்தோடு இரும், இன்னும் பூர்ண சுகத்தை தர வேண்டுமாக செபிக்கிறோம். விசேஷமானமாக அவருக்குள் இருக்க எல்லா வியாதி கட்டுகளையும் ஆண்டவரை நீ கட்டாக்க வேண்டும். எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். கேத்தரின் தாயாருக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். அவங்க மேலே உங்களுடைய கருத்தினை வையும் அப்பா. அவங்களுடைய பலவீனத்தை சுகவீனத்தை இயேசுவின் நாமத்தில் அகற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அதே மனமாகப்பா ராஜா அப்பா, தேவையாக இருக்கிற ஒவ்வொரு சபை மக்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் யாவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீரே யெகோவா ராஃபா, எங்கள் பரம வைத்தியர். ஆண்டவரே ராஜா, அது என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் அது உம்மால் குணமாக்க முடியும். ஆண்டவரை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். ஆண்டவரே தொடர்ந்து திருச்சபை தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதார தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கும் ஆண்டவரே சில கடமைகள் உண்டு, சில பொருத்தனைகள் உண்டு. அதை யாவற்றும் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். மிஷினரிமார்களை தாங்குகிறோம், மிஷின் ஊழியத்துக்கு அனுப்புகிறோம். ஆண்டவரே மற்ற செலவுகள் உண்டு. இந்த தேவை ஆண்டவரே உங்களுடைய பார்த்து நாங்கள் வைக்கிறோம். இந்த தேவை ஆண்டவரே நீ தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நீ ஆசீர்வதியும், வழிநடத்தும். மறுபமாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீ பேச வேண்டுமாக செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். என்ற உங்களுடைய வார்த்தை ஜீவன், உங்களுடைய வார்த்தை எங்கள் ஆத்துமாவுக்கு ஆரோக்கியம். ஆண்டவர் தொடர்ந்து நீ பேசும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் ஒருமனப்படுவோமாக. பரமண்டலங்களுக்கு பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சுத்தம் பரலோகத்தை செய்யப்படுறது போல பூலோகத்தை செய்யப்படுவதாக. அன்புள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். விடுமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை பிரேசிக்க தீவிரச்சு கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைய உங்கள் வைகளே. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 46 அதிகாரம் வசனம் 1-11 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடித்து ஈட்டியை முறுக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டு எரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதே. ஆமேன். Psalm 46. God is our refuge and strength, an ever-present help in trouble. Therefore we will not fear, though the earth give way, and the mountains fall into the heart of the sea, though its waters roar and foam, and the mountains quake with their surging. There is a river whose streams make glad the city of God, the holy place where the Most High dwells. God is within her. She will not fall. God will help her at break of day. Nations are in uproar, kingdoms fall. He lifts his voice, the earth melts.
The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress. Come and see the works of the Lord, the desolations he has brought on the earth. He makes wars cease to the ends of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the shields with fire. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. The Lord Almighty is with us. The God of Jacob is our fortress. Amen. தியானத்துக்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46. Psalm 46 was the passage that we have taken for our meditation this morning. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் அநேகருக்கு பலவிதமான தாக்குதல் உண்டு. During this coronavirus period, many of us are going through many kinds of feeling in our lives. உதாரணமாக ஒரு 10 வாரம் ஆயிடுச்சு சபையாக நாம் கூடி. It's been almost 10 weeks now since we came together as a church. அடிக்கடி மக்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, பாஸ்டர் எப்போ பாஸ்டர் மீண்டும் கூட போகிறோம் என்று அநேகர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, சபையாக திருச்சியாக கூட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை. Many people are asking, when will we be able to regroup as a church, pastor? இப்போ அரசாங்கம் ஒரு சில காரிய உத்தரவுகள் போட்டிருக்கிறாங்க, ஆனால் அதில் கூட பலவிதமான கட்டுப்பாடுகள் உண்டு. The government has come out with an SOP, but even within the SOP, there are so many restrictions. அப்போ இந்த காலகட்டத்தில் விதமாக இருக்கும்போது கூட நாம் யாரும் மனதில் ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான ஒரு மனக்கவலை, இதிலிருந்து எப்படி மீட்டுக்கொள்ளப்படுவோம், எப்படி கடந்து வரும் என்று ஒரு யோசனை. Many of us are going through this depression, this feeling. When will we come out of this? When will we actually see everything coming back to normal? எப்போ எல்லாம் ஒரு சரியான நம்பிக்கை எப்போ வரும் என்று அநேகருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை. அந்த அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷமாக இந்த 46ஆம் சங்கீதத்திலிருந்து நம்மை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறார். இந்த 46ஆம் சங்கீதத்துக்கு கொஞ்சம் பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதமானது கோராவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். கோரா was the one who authored this psalm. It's a song. அவர் இந்த பாடலை எழுதும் பொழுது அவருடைய சூழலை எவ்விதமாக ஒரு கஷ்டமுள்ள கொலப்படியான ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைமையாக இருந்தது. When Korah wrote this song, his own situation was one of chaos, one of trouble, and unparalleled uncertainty. இந்த ஒரு நிலைமை உறுதி இல்லை. அவர் சூழ்ந்திருக்கிற உலகம் அப்படியே இடிஞ்சி உழுகிற மாதிரி இருந்த அடிப்படையில் தான் இந்த பாடலை அவர் பாடுகிறார். 46ஆம் சங்கீதமானது குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருந்தது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய சூழ்நிலையை நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. Even though Psalm 46 was written for the nation of Israel, we find that this psalm speaks to us in our context today. ஒரு சில காரியங்களை ஒரு கண்ணோட்டத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதத்தை நாங்கள் 3 பாகமாக பிரிக்கலாம். We can divide this psalm into 3 portions. நீங்கள் முதல் 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனம் முடிந்து சேலா என்ற வார்த்தையை பார்ப்பீங்க. Okay, if you look at the first 3 verses, after the 3rd verse, you will see the word Selah. 7ஆம் வசனம் முடிஞ்ச பிறகு சேலா, 11ஆம் வசனம் முடிஞ்ச பிறகு சேலா என்ற வார்த்தை வருகிறது. After verse 7, after verse 11, you will still see the word Selah. Now what does Selah mean? எதுக்காக இந்த சேலா என்ற வார்த்தை இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 74 முறை இந்த சேலா என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. Now the word Selah appears 74 times in the Old Testament. It appears 71 times in the Psalm. 71 முறை சங்கீதத்தில் அது நாம் வாசிக்கிறோம். 4 முறை ஹபாக்குக் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். The remaining 4 times is 3 times is mentioned in the book of Habakkuk.
இந்த சேலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இந்த 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 சங்கீதத்தை எழுதுறவர் சொல்றாரு, சற்று நேரம் மூச்சு எடுத்து அதே சமயத்தில் சிந்தித்து நினைவு கூற வேண்டும் என்று அதனுடைய அர்த்தமாக காணப்பட்டது. Now the word Selah means take a breath, okay, reflect and remember. Take a breath, reflect and remember. ஒரு மூச்சு எடுத்து சிந்தித்து நினைவு கூறுதல் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆகையால் இந்த கொரோனா வைரஸ், COVID-19 சூழ்நிலை கூட சற்று நேரம் நாம் மூச்சு எடுத்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. இதை செய்யும் பொழுது 3 வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். As we reflect and remember, I want to share with you 3 words that come to us from the psalm. இந்த சங்கீதத்திலிருந்து 3 வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தை மூலமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறார். சரி, வார்த்தைக்கு பாருங்கள். Let's come to the word. முதல் 3 வசனத்தை பாருங்கள். Look at the first 3 verses. இந்த முதல் 3 வசனத்துல இதுக்கு ஒரு தலைப்பு என்று கொடுக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், God's promise. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர் என்ன சொல்றார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. I am for you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார். இந்த 3 வசனத்துல எலோஹிம் என்ற ஆண்டவரின் பெயரை பற்றி அங்கே நாம் வாசிக்கின்றோம். எலோஹிம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், இவர்தான் உலகத்தை சிருஷ்டித்தவர். You see, in the first 3 verses you will read about the name of God. The name of God there is Elohim, and the meaning of the word Elohim is God is creator. அவர் சிருஷ்டித்தவர், அவர் ராஜா, அவர் நீதிபதி, அவர் இரட்சகர். He is creator, he is king, he is judge, and he is savior. In the midst of whatever we are feeling, God promises to be our refuge, our strength and our help. எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட, இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்க ஆசைப்படுகிறார், நமக்கு பலனாக இருக்க ஆசைப்படுகிறார். அதே சமயத்துக்கு நமக்கு உத்தாசையாக இருக்க ஆசைப்படுகிறார். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கூட, இவ்விதமாக ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவராக இருக்கின்றார். வேற எந்த இடத்துக்கு நான் போக தேவையில்லை. ஆண்டவரே என்னுடைய அடைக்கலம். I don't have to go anywhere else. I run to God. I run to Elohim because He is my refuge. என் அடைக்கலம் எலோஹிம் தான் என்னுடைய அடைக்கலம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்? இந்த அடைக்கலம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இந்த தேவனை நான் நம்ப முடியும். நான் ஓடி போய் அவரை நம்பி அவர் பிரசன்னத்துக்கு ஓடி போய் செல்லும் பொழுது ஆண்டவர் என்னை மறைக்கிறவராக இருக்கின்றார். I can trust this Elohim. I can trust him to be my refuge. He will be my shelter at this point of time. எனக்கு மறைவிடமாக அவர் இருப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு நான் தேவனை நோக்கி நான் ஓட முடியும். 142 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இவ்விதமாகத்தான் ஆண்டவருடைய கூக்குரல் கொடுக்கிறார். In Psalm 142 and verse 5, the psalmist cries out to God as his refuge. நீரே என்னுடைய மறைவிடம், நீரே என்னுடைய அடைக்கலம் என்று ஆண்டவரிடம் குரல் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். And God promises to hide us in his shelter and give us strength to help us through this time. இந்த மறைவிடத்தை ஆண்டவர் நம்மை மறைத்து விட்டு, அது மட்டுமல்ல, நாம் யாவருக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்முடைய ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு நெருங்கிய பலனாக இருக்கின்றார்.
in the day of trouble, God is present to help us. நம்மோடு கூட அதிகமாக நம்மளை பலப்படுத்த, நம்மளை சூழலில் நம்மளை நடத்த அவர் வருகிறவராக இருக்கின்றார். சங்கீதம் 9:9 விதமாக வாசிக்கிறோம். In Psalm 9 and verse 9 we read that the Lord is a stronghold in times of trouble. எனக்கு ஆபத்து வர காலத்தில் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக, ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்கின்ற இடமாக இருக்கின்றார். அவர் சமூகத்தில் ஓடி போய் நான் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலன், ஸ்ட்ரென்த், அதனுடைய பொருள் என்னென்றால் ஆண்டவர் என் பலவீனமான நேரத்தில் அவருடைய பலத்தை எனக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். In my weakness, God comes to me as my strength. He is quick to give me assistance in any situation. எந்த மாதிரி நெருக்கமான சூழலில் கூட, அந்த நெருக்கமான சூழலில் கூட ஆண்டவர் எனக்கு உதவியாக இருக்க ஆசைப்படுகிறார். He is everything we need and he will be everything we need in the future. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்னுடைய சகல தேவைகளை சந்திப்பார். வரப்போகிற காலத்தில் கூட அந்த தேவையை கூட ஆண்டவர் சந்திப்பார். அவர் உண்மை உள்ளவர். அவர் கடந்த காலத்தில் நமக்கு உதவியாக இருந்திருக்கின்றார். God has proved himself. He has helped us in the past. கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு உதவியாக இருந்திருக்கின்றார். ஆகிய நிகழ்காலத்தில் கூட இந்த தேவனை நான் நம்ப முடியும். I can trust this God even in this present situation. We need to praise God for his promises right now. இந்த சூழ்நிலையில் கூட எவ்வளோ மன கவலையாக, மன அழுத்தமாக இருந்தால் கூட ஆண்டவருடைய சகல விதமான வாக்குத்தத்தங்களுக்கு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை துணியும் ஏற்க வேண்டியதாக இருக்கு. இரண்டாவது, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்திலிருந்து ஆண்டவர் தவற மாட்டார். He who called us is faithful and he will keep his word. இந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். He will be there for you. He is there for me. நமக்காக அவர் அங்கே இருக்கின்றார், எனக்காக அவர் இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவரின் பிரசன்னத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். If you look at verses 4 to 7, you read about the presence of God. He is with you. அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். God promises us to shelter when we seek him. ஆண்டவரை நான் நாடும் பொழுது, ஆண்டவரை நான் தேடும் பொழுது ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கின்றவராக இருக்கின்றார். We don't have to run far to find him because his presence is right here with us. மிக தூரத்துக்கு ஓடி போய் ஆண்டவரை தேட அவசியம் இல்லை. அவரின் அருகில் இருக்கின்றவராக இருக்கின்றார். குறிப்பாக 4ஆம் வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Look at verse 4. Verse 4 talks about a river and talks about a city. 4ஆம் வசனத்துல ஒரு ஆறை பற்றியும் ஒரு நகரத்தை பற்றியும் நாம் வாசிக்கின்றோம். We read about a river and we read about a city. இந்த நகரம் எந்த நகரம்? It is the city of God, Jerusalem. இந்த நகரம் என்று சொல்லும் பொழுது எந்த நகரம் என்று பேசுகிறோம்? ஆண்டவருடைய நகரம். ஆண்டவருடைய நகரம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது எருசலேமாக காணப்பட்டது. பிறகு எருசலேமில் ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு நகரம். எருசலேம் சுற்றிலும் ஆறுகள் இல்லை. Jerusalem is a city upon hills. There is no river around Jerusalem. எருசலேமை சுற்றி ஆறுகள் இல்லை. ஆனாலும் ஆறுகளுக்கு மேலாக எருசலேம் நகருக்கு ஒரு சிறந்த காரியம் இருந்தது. என்ன இருந்தது? ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. They had something better than the river. They had the very presence of God. இந்த பாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கோரா ஒரு ஆண்டவரின் பேரை அங்கே 2வது பேரை பயன்படுத்துகிறார். உன்னதமானவர் என்ற பெயரை பயன்படுத்துகிறார்.
Korah uses the word most high. இந்த உன்னதமானவர் என்று சொல்லும் பொழுது எபிரேய மொழியிலே எல் எலியோன் என்று வார்த்தை பொருள். When you look at the word most high, that is the name of God. The name of God here is El Elyon. And what does that mean? He is God, is the highest of all. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர், சிறந்தவர் என்று இந்த எல் எலியோன் என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கின்றது. He is sovereign, he is supreme, and he is present with us. அவர் சர்வ அதிகாரியாக இருக்கின்றார், அவர் மகத்துவமானவராக இருக்கின்றார், அதுக்கு மேலானது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். God's grace flows like a river to bring gladness and joy to his people. ஆண்டவருடைய கிருபையானது ஒரு நதியை போல், ஒரு ஆறை போல் அதை சுற்றி வந்து நம்மை மனமகிழ, அதே சமயத்தில் சந்தோஷமாக நம்மை மாற்றிக்கொள்ள அவிதமாக வருகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. தெய்வ கிருபை ஒரு நதியை போல், ஒரு ஆற்றை போல் நம்மை வந்து தேற்ற வருகின்றது. God's favor is often denoted as drinking from the river of delight. சங்கீதம் 36:8 ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கிறது. அங்கே சங்கீதத்தில் சொல்கிறார், பேரன்பு நதியிலிருந்து என் ஆத்மாவை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார் என்று. அங்கேயும் ஒரு நதி என்ற வார்த்தை, ஒரு ஆறை பற்றி அவர் பேசுகிறார். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலகட்டத்தில் கூட திருப்திப்படுத்துவார், தேற்றுவார் என்று நாம் வாசிக்கிறோம். In scripture, river represents happiness, abundance and peace. நதி என்று சொல்லும் பொழுது இந்த நதிக்கு வேதத்தில் பொருள் என்னவென்றால் சந்தோஷம், அதே சமயத்தில் பரிபூர்ணம், அதுக்கு மேலாக ஒரு தேவ சமாதானம். இந்த கோவிட்-19 காலத்தில், இந்த கொரோனா வைரஸின் காலத்தில் கூட ஆண்டவர் நமக்கு சமாதானத்தின் மூலமாக, ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்தின் மூலமாக, பரிபூர்ணத்தினால் நம்முடைய ஆசீர்வதிக்க அவர் இருக்கின்றார். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் மாறாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. God's presence is with his people. ஆண்டவருடைய பிரசன்னம் தன் ஜனத்தோடு இருக்குது என்று ஒரு முக்கியமான வேத போதனையாக இருக்கிறது. 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். Verse 5. God says, the verse says, God is in the midst of her. இந்த 5ஆம் வசனத்துல கோரா சொல்றாரு, ஆண்டவர் தேவன் அவன் நடுவிலே இருக்கின்றார். 7ஆம் வசனத்துல இந்த சேனைகளின் தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார். The Lord of hosts is with us. Verse 7. இந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று அதே பொருள் புதிய ஏற்பாட்டில் கூட பயன்படுத்தப்பட்டிருக்குது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டில் என்ன பெயர் தருவாங்க? இம்மானுவேல். The meaning God with us is the same word that is used in the New Testament for Jesus. Immanuel, God with us. மத்தேயு 1:23 இந்த வார்த்தை இம்மானுவேல் என்ற வார்த்தை, தேவன் நம்மோடு கூட என்ற வார்த்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை பற்றி, இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆகையால் இந்த கொரோனா வைரஸ் கோவிட்-19 காலகட்டத்தில் கூட, இந்த MCO காலகட்டத்தில் கூட இயேசு இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆகையால் இந்த இம்மானுவேல் மேல், இந்த தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அவர் உண்மை உள்ளவராக. We have a God who is with us at all times. எல்லா நேரத்தில், எல்லா சமயத்தில் என்னோடு கூட இருக்கிற தேவன் உண்டு. No matter how bad things get, God's presence means he will help us. எவ்வளோ நெருக்கமாக மோசமான சூழ்நிலைகள் மாறினா கூட ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக ஒத்தாசையாக, உதவியாக இருப்பார். அது ஒரு நிச்சயம். அவரை நான் அவ்விதமாக
நம்ப வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். மெய்யாகவே உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் உண்மையாக இருக்கின்றவராக இருக்கின்றார். புலம்பல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 23 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் கிருபை மாறாது. அவர் புதிதாக, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குது என்று ஒரு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தங்கள் யாருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் தெய்வன் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். ஏன் வசனத்தில் நீங்கள் மறுபடியும் பாருங்க. சேனைகளின் அதிபதி, சேனைகளின் தேவன். இந்த சேனைகளின் தேவனுடைய பேரு யெகோவா சபோத். அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவருடைய தெய்வ தூதர்களோடு கூட சேனையாக படையெடுப்பார் என்று அர்த்தம். The word Lord of hosts, the Hebrew word is Jehovah Sabaoth, which means the Lord of the angel armies. God will bring his army of angels to take care of us. அவ்விதமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கின்றவராக இருக்கின்றார். The Lord God Almighty has all the hosts of heaven ready to do his work. அவருடைய சேவையை, அவருடைய வேலையை செய்ய இந்த சேனை, பரலோகத்தின் சேனை ஆயத்தமாக இருக்கிறது. ஆகிய இந்த கொரோனா வைரஸ் COVID-19 MCO காலகட்டத்தில் சபையிலே கூட முடியல. அப்போ கூட நான் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை எடுப்பேன். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. I will thank God even in this coronavirus COVID-19 MCO period, even though we cannot come together as a church, there are so many restrictions, yet I will thank God for his presence with us, with me. அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக, கடைசியாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்றால் மெதுவாக வாசிங்க. You read verse 8 to 11 and you read about the power of God. ஆண்டவருடைய வல்லமை பற்றி அங்கே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நாம் எல்லாருக்கும் மேலாக இருக்கின்றவராக இருக்கின்றார். This God is above all of us. In verses 8 to 11 we see the heart of God. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் வரை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், கோரா அழைக்கின்றார், வாருங்கள் ஆண்டவரின் கிரியைகளை பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். Korah gives an invitation in verse 8. He says, come, behold the works of the Lord. இந்த வந்து பாருங்கள், காணுங்கள் என்று சொல்லும் பொழுது அது விசுவாசத்தின் பார்வை மூலமாக பார்க்கின்ற ஒரு பார்வை, முழுமையாக பார்க்கின்ற ஒரு பார்வை. இவ்விதமாக ஆண்டவரை பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு அதிர்ச்சி வருகின்றது, ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. ஆண்டவர் எல்லாவற்றும் மாற்றுவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் வருகின்றது. அதே சமயத்தில் ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் அதிகாரியாக இருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் நமக்குள் வருகின்றது. When we look at the word behold, it carries the meaning to perceive through sight, to observe fully. And when we observe fully, what do we see? We see God's handling of the situation. We see hope. We see how God surprises us. There is a sense of expectation and certainty. God will do these things. Look, behold, look and note. நோக்கி பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கோரா விதமாக சொல்லுகின்றார். இந்த MCO காலத்தில், இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் அநேகர் வந்து ஆண்டவரை தேடுறாங்க. ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இப்போ உலகத்தில் வேதத்தை அதிகமாக வாங்குறாங்க. 124% சேல்ஸ் வந்துருச்சு. 124% சேல்ஸ் in the Bible.
people are looking for God. இந்த காலகட்டத்தில் தேவனை ஆண்டவரோடு கூட சரியாக ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட அதிகமாக ஒரு வாஞ்சை, ஜெபம், ஆண்டவர் ஜெபத்தில் தரித்திருந்து ஆண்டவரோட உதவி, ஆண்டவர் ஒத்தாசை தேட வேண்டும் என்று அமிதமாக ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட்டது. 10ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்க என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அமைதியாக இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த குழப்பத்தமான நேரத்தில், இந்த கஷ்டமான நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்றார்? அமைதியாக இருக்க. In verse 10 the Lord says, be still and know that I am God. We are so confused, so worried, so troubled, and God says, don't be still and know that I God. இந்த அமைதியாக இருக்கணும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பொருள் என்ன தெரியுமாங்க? You know what I mean by the word be still? It means to cast down or to let fall, dropping our weapons. நம்முடைய ஆயுதங்கள் யாவற்றையும் விட்டு, ஆண்டவரே என் கைகள் எல்லாம் நான் கீழே விட்டுறேன், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுறேன், ஆண்டவரே நான் விட்டுட்டு உம்மை மட்டும் நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். The picture is of one opening our clutch fist and letting our hands fall on our side so that we leave the matters with God. என் இறுக்கமான கரங்களை திறந்து கீழே போட்டு, ஆண்டவரே இதுக்கு மேலே நீங்க தான் பார்த்துக்கணும் ஆண்டவரே என்று ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் தான் ஆண்டவர் அவை நோக்கி பார்க்க சொல்ல, என்னை நோக்கி பாருங்க, அமைதியாக இருங்க, நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அமைதியாக இருக்கணும்? Why must we be still? ஏன் கவலைப்பட வேண்டாம், பதற வேண்டாம்? The purpose is for us to know God. Why must not we be troubled? God says, be still. Then you will know me as God. It is relational. ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவுக்குள் நெருங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We are to cease striving and warring and working in our own self-effort and fully submit ourselves to God. நம்முடைய சொந்த முயற்சினால், பிரயாசத்தினால், அதிகமாக பிரயாசப்பட்டு வேதனைப்பட்டு இதெல்லாம் விட்டு ஆண்டவரே முழுமையாக ஆண்டவருடன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Remember, God is working on all things for His glory and for our ultimate good. ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும், எல்லாவற்றும் ஆண்டவர் மகிமைக்காகத்தான் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் எது செய்தாலும் அவனை நம்ம நன்மைக்காகத்தான் யாவற்றும் செய்கின்றவராக இருக்கின்றார். வசனம் 11, it's a summary of the entire psalm and is repeated from verse 7. இந்த 11ஆம் வசனமானது இந்த சங்கீதம் முழுமையாக இந்த யாக்கோபின் தேவன் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றவராக இருக்கின்றார். The God of Jacob is our refuge. இந்த சங்கீதத்தை முழுமையாக ஒரே ஒரு வசனத்துக்குள் அடங்கி இருக்கிற வசனம் இந்த 11ஆம் வசனமாக இருக்கிறது. சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றவர். The Lord of hosts is with us. The God of Jacob is our fortress. We can trust Him. அவரை நாம் முழுமையாக நம்ப முடியும். Nothing has happened outside the plan of God. ஒரு காரியத்தை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் இந்த உலகத்துல நடக்கவே முடியாது. என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்க முடியாது. Nothing ever catches God by surprise. இது நடத்திட்டு ஆண்டவர் அதிர்ச்சியாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு எல்லாவற்றும் தெரியும். Those who know Jesus Christ have nothing to fear. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அறிந்தவர்கள் யாவருக்கும் எதை குறித்தோ பயம் தேவையில்லை. அது வைரஸாக இருக்கட்டும், அது என்ன இருக்கட்டும், நாம் பயப்பட தேவையில்லை. Because those who know Jesus have nothing to fear. Whatever happens,
God is our refuge. என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான் நம்முடைய மறைவிடமாக அடைக்கலமாக இருக்கின்றவர். ஆகியால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரின் வல்லமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். I praise God for his power. அருமையான தேவ ஜனமே, இந்த காலவேளையில் கூட கொரோனா வைரஸ் மத்தியிலே இருக்கும் பொழுது கூட நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான நெருக்கத்து மத்தியில் கூட நாம் சற்று நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கும் பொழுது கூட நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டு பிறகு ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. Friends, in this season, in this time, so many things are happening. We are confronted by this deadly virus. It doesn't seem to be going away. We are in so much of difficulties. Yet, the psalmist says, pause, wait for a while. Take a break. Look up. And after you have done that, praise God. And he gives us 3 reasons why we must praise God. In the சங்கீத 40 சங்கீதத்தில் கோரா இந்த சங்கீதக்காரர் 3 காரணங்களை கொடுக்கின்றார். முதலாவது சொல்றாரு, அவர் வாக்குத்தத்தங்களுக்காக நீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்துக்காக நீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. மூன்றாவதாக, அவருடைய வல்லமைக்காக நீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த 3 காரணத்துக்காக நான் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏற்க வேண்டியதாக இருக்கிறது. In this time, Korah says, I must praise God for his promise. I must praise God for his presence. I must praise God for his power. இந்த சூழ்நிலையில் கூட அதிகமாக ஜெபத்தில் சபை எழுத வேண்டும் என்று கர்த்தருடைய வாஞ்சை. அவர் அண்டை ஜெபத்தின் மூலமாக உரையாட வேண்டும், நெருங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God desires that the church will rise up in prayer and go into deeper relationship with him. என்றால் இந்த சூழ்நிலையிலே எல்லாவற்றும் அவர் கையில் தான் இருக்குது. In this time and season, everything depends on God and God alone. நான் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு எதுவும் நான் மாற்றப்பட முடியாது. In this time I can worry, I can fret, I can do anything, but I cannot change the situation. Only God can. ஆகியால் சங்கீத புஸ்தகத்தை 46 சங்கீதத்தை மீண்டும் வாசிப்போம். Go back and read Psalm 46 again slowly and see the promise, the presence and the power of God. மறுபடியும் இந்த 46 சங்கீதத்தை வாசித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவர் பிரசன்னம், ஆண்டவர் வல்லமை மீண்டும் நாம் காண்போமாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் எங்கள் வாழ்க்கையிலே செயல்முறைக்கு கொண்டு வரவும் நீ உதவி செய்ய. இந்த 46 சங்கீதம் எங்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதம் ஆண்டவரே. Lord, we pray that we will listen to your word and apply, Lord, what we have learned this morning into our lives. This psalm was written for us. எங்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை தொடர்ந்து நாம் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறோம். நம்முடைய தசமபாகத்தையும் காணிக்கையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தசமபாகத்தையும் காணிக்கைக்காக
நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for our tithes and our offerings. So please take it in your hands. Prepare yourself to offer your gifts to the Lord. ஆண்டவருக்கு நாம் நம்முடைய பரிசுகளை, நம்முடைய பொருத்தனைகளை யாவற்றும் நாம் நிறைவேற்றுவோமாக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. அன்பின் தேவனே, எங்களை பல வகையிலே ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். இந்த காலவேளையில் கூட எங்கள் தசமபாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவரே உமக்கு செலுத்துகிறோம். Lord, we want to give you thanks for all your many blessings. We want to bless you with our tithes and we want to bless you with our offerings. கொடுக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதியும், கொடுக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த MCO காலத்தில், கோவிட் காலத்தில் கூட ஆண்டவரே அப்பா நீ அவருடைய சகல தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்களை குறையில்லாமல் நீ நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். Lord, even in this MCO COVID period, we pray that you will bless them and we pray that you will take care of all their needs. ஆண்டவரே எங்கே தேவை இருக்கிறதோ அந்த தேவையை விசேஷமாக நீ சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். Lord, where there is need, we pray that in a special way you will meet that need. Bless our tithes and our offering. எங்களை காணிக்கையும் ரசோபாகத்தையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ராஜ்யத்தை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Let me greet you with some announcements for the coming week. வர வார்த்தை ஒரு சில அறிவிப்பு மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். வழக்கமாக நம்முடைய ஆன்லைன் நிகழ்ச்சிகள், ஓகே, 3 ஆன்லைன் நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த 3 ஆன்லைன் நிகழ்ச்சிகள் வழக்கமாக நடைபெறும். முதல் நிகழ்ச்சியானது God's Kids. இந்த நிகழ்ச்சி, ஓகே, இந்த God's Kids ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வேண்டிய லிங்க் யாவற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரின் God's Kids உடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். As usual, God's Kids link will be sent to you and your children. Please make sure that your children participate in the God's Kids program. இரண்டாவதாக புதன்கிழமை ஜெபம். இந்த போன வாரத்தில் முதல் முறையாக ஆன்லைன் ஜெபத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 18 பேர் எங்களோடு கூட ஜெபத்தில் சேர்ந்து கொண்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில பேர் சேர ஆசைப்பட்டீங்க, ஆனால் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால சேர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வாரத்தில் அதை மேற்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆகிய வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய ஜெப கூட்டம், உங்களை யாவையும் இந்த ஜெப கூட்டத்துக்கு அன்போடு வரவேற்கின்றோம். On Wednesday at 8 p.m. we have an online prayer. About 18 people joined us this week. So we want to encourage you to join us in the coming week. I know a few of you wanted very much to come, but there were some technical difficulties. We will try to overcome that in this coming week. மூன்றாவது வெள்ளிக்கிழமை வேத ஆராய்ச்சி இரவு 8 மணிக்கு நடைபெறும். Our Friday Bible study is at 8 o'clock. We will send you the links. அதுக்கு வேண்டிய லிங்க் யாவற்றும் அனுப்போம். எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. தேவ வார்த்தையை கற்றுக்கொள்வோம். தேவ வார்த்தையிலே நாம் வளருவோம். ஆவியிலே பலமாக இருப்போம். Let's come together to study God's word and let us grow in the knowledge of God's word. ஆகையால் இந்த 3 நிகழ்ச்சிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Please keep these 3 programs in your mind. We want you to join us and be blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக பரப்பமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் வரை கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்தீர். Heavenly Father, we thank you for this opportunity that you have given to us to worship you. ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து இந்நேரம் வரை உம்மை துதிக்க, வேதத்தை வாசிக்க, ஆண்டவரே ஆராதிக்க, நீ ஆண்டவரே தியானம் செய்ய நீ கொடுத்த இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Thank you, Lord, that throughout this morning you have been with us in our time of worship and our time of Bible reading and meditation. And we thank you, Lord, for speaking to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து வர நீ உதவி செய்யும். Lord, help us to live according to your word. உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நிச்சயமாக உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காணுவோம். If we walk in obedience, we will truly see your blessing in our lives. தொடர்ந்து கர்த்தாவே, ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட உம்முடைய தேவ பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். Even as we look forward to enter into a new week, may your presence go before us. எங்களை தாங்கும். சுகவீனமான பலவீனமான மக்களை நீர் ஆசீர்வதியும். நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீ தாரும். எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to just commit everyone in the church into your loving hands.
For those who are sick, we pray that you will continue to sustain them, continue to watch over them. We pray that your peace and your grace will continue to go before us. உம்முடைய சமாதானம் கிருபை எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் இன்னும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வபாரியம் மறவாதே. ஆமீன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.